நான் திக்குவா இருக்கும்போது எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே வரல. ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. அப்பல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டுருக்கேன். என்னடா இந்த உலகம் இவ்ளோ கேவலமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா இப்போ சொல்றேன், எனக்கு நடந்த அந்த அநியாயம் தான், அந்த அழுத்தம் தான் என் வாழ்க்கையில இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனில சிஓஓவா நான் இருக்கிறதுக்கும், 1000 பேருக்கு மேல பயிற்சி கொடுத்த ஒரு நபரா மாறுறதுக்கும், 1000 மேடைகளுக்கு மேல பேசுற அனுபவத்த என் வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கும் காரணம். இப்போ உங்க லைஃப்ல யாராவது உங்களுக்கு உதவல அப்படின்னா, அவங்கள பார்த்து வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. நிச்சயமா சொல்றேன், ஃபியூச்சர்ல அந்த நபர் தான் உங்கள மிகப்பெரிய அளவுல பெரிய ஆளா ஆக்கி ஆராதனை பண்ண போறாங்க. இது எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலும், உங்களுக்குள்ள இருக்கிற தெளிவும் எவ்வளவு பெருசு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா ஆக முடியுங்கிறது ஒரு இன்டர்னலா இருக்கிற பிரஷர்ல இருந்து முடிவாகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சின்ன வெடி வச்சிருக்கீங்க. அத சாதாரணமா ஒரு 4 பேப்பர சுத்தி வெடிச்சீங்க அப்படின்னா, அது சின்ன சவுண்டா இருக்கும். இதே பேப்பர நெறைய சுத்துனீங்கன்னா, சவுண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். பிகாஸ் ஆஃப் பிரஷர். ஒரு விஷயத்த செய்யும்போது எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த செயலுடைய ஆற்றலும், தாக்கமும் ரொம்ப பெருசா இருக்கும். என்னுடைய அனுபவ ரீதியாகவே நான் உணர்ந்திருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் திக்குவா இருக்கும்போது வெளிய போய் பேசுறதுக்கு நான் வருத்தப்படுவேன். என்னடா நம்ம பேசுறோம், ரொம்ப கேவலமா பேசுறோம், யாருமே மதிக்க மாட்றாங்க, நம்ம வாயே பார்க்குறாங்க, இப்படி கேவலமா பேசுறாங்க, நான் வருத்தப்பட்டுருக்கேன். ஆனா அப்பேற்பட்ட சூழல நான் மனசுல ஏத்திக்கிட்டு போய் தான், நான் அத பாசிட்டிவா மாத்துறதுக்கு உண்டான ஒரு சூழல அமைச்சுக்கிட்டேன். என்னதான் பேசட்டும் மக்கள், கேவலமா பேசட்டும், அசிங்கமா பேசட்டும். ஆனா இத மாத்தணும், என்னால மாத்த முடியுங்கிற விஷயத்த மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன். அந்த வகையில தான் நான் மூளைய பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன், மனச பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன், ஆன்மீக ரீதியான விஷயங்கள படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த 3யும் கம்பைன் பண்றேன். கம்பைன் பண்ணி மூளை இதுதான், மனசு பேசிக்கா இதுதான், ஆன்மீகம் அடிப்படை இதுதான். இந்த 3யும் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய மனசு இப்படிதான் செயல்படுது, இதை ஒருங்கமைச்சுக்கலாங்கிற தெளிவு அடிப்படையா திக்குவாயா இருந்தனால எனக்கு புரியல வருது. திக்குவாயா இருந்ததுனால புரிதலுங்கிறத விட திக்குவாய் மூலமாக வந்த அழுத்தத்தின் மூலமாக எனக்கு புரிதல் வருது. வாழ்க்கையில அழுத்தம் தராத அறிவு எதுவுமே தராது. அந்த அழுத்தத்தை திக்குவாய் கொடுத்துச்சு. திக்குவாய் மூலமாக வந்த அவமானங்கள் கொடுத்துச்சு. அவமானங்களை கொடுத்த உறவுகளும், நண்பர்களும், தெரிஞ்சவர்களும், தெரியாதவர்களும் கொடுத்தாங்க. அப்போ அதை வச்சுதான் நான் அடுத்த கட்ட ஸ்கெட்சே பண்றேன். இந்த ஆற்றலை தான் நான் பயன்படுத்துறேன். அப்போ உங்க லைஃப்ல ஒரு நபர் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா ஏதோ ஒரு குறை நம்மகிட்ட இருக்குங்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மையை முதல்ல கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். அந்த குறைய நிறையா மாத்துறதுக்கு உண்டான அறிவை தேடுறது தான் சாணக்கியத்தனம். அந்த அறிவை அடைஞ்ச உடனே மற்றவங்க பண்ண அவமானத்தெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இந்த அறிவை சரியான திசையில செலுத்துறது தான் அறிவாளித்தனம். இந்த விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களை அசிங்கப்படுத்துறவங்க, அவமானப்படுத்துறவங்க, கேவலப்படுத்துறவங்க யாரையுமே நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அவங்க பண்ற எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுப்பீங்க. எதுக்காக இந்த கேவலம் வந்துச்சு? ஓ, நம்மகிட்ட இது இல்லை. எதுக்காக இந்த நபர் என்னை இக்னோர் பண்ணாங்க? நம்மகிட்ட இது இல்லை. இப்போ எது எது இல்லையோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டா இந்த உலகம் நம்மளை தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாற்றும். அதுதான் வெற்றி. நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் மேல கோவப்பட்டு ஒரு தனிப்பட்ட நபரை டாமினேட் பண்ணணும்னு ஜெயிக்கிறது கிடையாது. இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு நபராக நீங்க வளர்ந்து காட்டுறது. இதை நீங்க செய்யும் போதுதான் மிகப்பெரிய வெற்றியாளனா மாறி நிற்க முடியும். இது எப்படி நடக்கும்னு சொல்றேன் பாருங்களேன். நான் ஸ்டேஜ் ஏறும்போது எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஏறுறேன். மற்றபடி நிறைய கற்றுக்கணும், மேடையில் கலக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த ஆதங்கத்தை கொண்டு வந்தது என்னை அசிங்கப்படுத்தின ஒரு ஆள் தானே, என்னை அவமானப்படுத்தின ஒரு ஆள் தானே. இந்த அவமானப்படுத்தின நபரும் அசிங்கப்படுத்தின ஒரு நபரும் என்னைய மேடை ஏறு திக்குவாயா அப்படின்னு சொல்ல போய் தான் நான் மேடையில் ஏறினேன். அப்பா எனக்கு அந்த இடத்துல அவன் நல்லவன் தானே. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்று உங்களுடைய அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் நீங்க உங்களை சப்ரஸ் பண்ற விஷயமா பார்த்து படுத்துட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மோசமான விஷயம். உங்க அவமானமும் அசிங்கமும் அடுத்த கட்டத்துக்கு போற புயலா பார்த்தீங்க, அதாவது ஒரு பெட்ரோலா ஒரு எனர்ஜியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவமானமும் அசிங்கமும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு ஆற்றலா பார்த்தீங்கன்னா அது பெரிய வரம். அவமானங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதல்ல, வரவேற்கப்பட வேண்டியது. அவமானங்கள் மூலமாக ஆற்றலை எடுத்துக்கங்க, ஆற்றலை தெளிவாகுங்க, அடுத்த இடத்துக்கு போங்க. லைஃப் உங்களுக்கு தான். எவ்வளோ பெரிய டவுன்ஃபாலாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்கு முழு வாய்ப்பை இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். நம்புங்க, கைவிட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை சேனலில் போட போகிறேன். பொறுமையாக அந்த சேனலை பார்த்து தெளிவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் டவுட்டு தான் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவலை நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய கிளாஸஸ் பற்றின லிங்க்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், பயன்படுத்திங்க.